பூந்தமல்லி இது தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு தொகுதி மட்டும் இல்ல. சொல்லப்போனா இது ஒரு எச்சரிக்கை மணி. இங்க மக்கள் கொடுத்த தீர்ப்பு ஒரு நிரந்தர உரிமை பத்திரம் கிடையாது. அது ஒரு கடன், நம்பிக்கைய வச்சு கொடுத்த ஒரு கடன். அந்த கடனை எப்படி சரியா திருப்பிச் செலுத்த முடியும்? வாங்க இத பத்தி விரிவாக பார்ப்போம். இந்த பகுப்பாய்வுல நாம 4 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல தொகுதியோட கள யதார்த்தம் என்ன, அடுத்து தேர்தல் முடிவுகள்ல என்ன மாதிரி மாற்றம் நடந்திருக்கு, மூணாவதா மக்களோட அதிருப்திக்கு உண்மையான காரணம் என்ன, கடைசியா ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுக்கறதுக்கான செயல்திட்டம் என்னன்னு பார்க்கலாம். முதல் பகுதிக்குள்ள போலாம். கலை யதார்த்தம். பூந்தமல்லிய நாம முரண்பாடுகள் நிறைஞ்ச ஒரு தொகுதின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் வேகமான நகர வளர்ச்சி, இன்னொரு பக்கம் அடிப்படை தேவைகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற கிராமங்கள். பூந்தமல்லியை நீங்க 2 விதமா பார்க்கலாம். 90% மக்கள் நகர்ப்புறங்கள்ல இருக்காங்க. சென்னையோட வளர்ச்சி அவங்க கண் முன்னாடி தெரியுது. ஆனா அதே தொகுதியில அந்த வளர்ச்சியால கண்டுக்காம விடப்பட்ட கிராமப்புறங்களும் இருக்கு. இந்த 2 பகுதிகளோட தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. இந்த தொகுதியோட சமூக அமைப்பு ரொம்பவே சிக்கலானது. இங்க 20%க்கும் மேல பட்டியலின மக்கள் இருக்காங்க. அதே சமயம் அரசியல் ரீதியா செல்வாக்குள்ள வன்னியர் போன்ற சமூகங்களும் கணிசமா இருக்காங்க. இந்த சமூக கணக்குகளை சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் இங்க இருக்கிற அரசியலே நம்மள புரிஞ்சுக்க முடியும். மக்கள் தினமும் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்னு பாருங்க. நாள்பட்ட தண்ணீர் பற்றாக்குறை, தாங்க முடியாத போக்குவரத்து நெரிசல், இளைஞர்களுக்கு சரியான வேலைவாய்ப்பு இல்லாம இருக்கிறது, அதுபோக நீட் மாதிரி தேர்வுகள் உருவாக்குற மன அழுத்தம். இந்த அழுத்தங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு எரிமலை மாதிரி உள்ளுக்குள்ள குமுறிக்கிட்டு இருக்கு. அடுத்த பகுதி தேர்தல் மாற்றம். மக்களோட இந்த அழுத்தங்கள் எல்லாம் வாக்கு பெட்டியில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது வெறும் ஆட்சி மாற்றம் இல்ல, இது மக்களோட மனநிலையில ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம். வாக்குப்பதிவு சதவிகிதம் குறைஞ்சிருக்கு. 2016ல 76% இருந்தது, 2021ல கிட்டத்தட்ட 73% குறைஞ்சிருக்கு. இது சும்மா ஒரு சின்ன நம்பர் இல்ல, இது ஒரு பெரிய எச்சரிக்கை. வாக்காளர்கள் தேர்தல் மேல நம்பிக்கைய இழந்துட்டு வராங்களா, இல்ல தங்களுக்கு பொருத்தமான வேட்பாளர் இல்லேன்னு நினைக்கிறாங்களா? இந்த மாற்றம் எவ்வளவு பெருசுன்னு நீங்களே பாருங்க. 2016ல அதிமுக 43% வாக்குகளோட ஜெயிச்சாங்க. வெறும் 5 வருஷத்துல 2021ல திமுக 57% வாக்குகள் வாங்கி மிகப்பெரிய வெற்றிய பதிவு செஞ்சாங்க. இது வெறும் தேர்தல் வெற்றி கிடையாது, இது ஒரு மக்கள் தீர்ப்போட அலை. சரி, இப்போ 2 முக்கிய கட்சிகளோட வியூகத்தை சுருக்கமா பார்க்கலாம். ஆளுங்கட்சியான திமுக மாநில அரசு இயந்திரத்தோட பலத்தையும் பட்டியலின மக்களோட ஆதரவையும் நம்பியிருக்கு. எதிர்க்கட்சியான பாமகவோ வன்னியர் சமூகத்தோட வாக்குகளையும் இடஒதுக்கீடு மேல அதிருப்தியில் இருக்கிற இளைஞர்களையும் குறிவைக்குது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் நாம ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கணும். நம்ம அரசியலமைப்பு நமக்கு பேச்சுரிமைய கொடுத்திருக்கு, ஆனா அது ஒரு பொறுப்போட வருது. தனிப்பட்ட தாக்குதல்களை தவிர்த்து தரவுகளோட அடிப்படையில கொள்கைகளை பத்தி விவாதிக்கிறது தான் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு அழகு. 3வது பகுதி அதிருப்தியின் ஆணிவேர். சரி, இந்த அதிருப்தி எல்லாம் எங்க இருந்து வருது? ஏன் மக்கள் எவ்வளோ பொறுமை இழந்து போயிருக்காங்க? வாங்க அதோட ஆழமான காரணங்கள் எப்ப ஆராய்வோம். இந்த வார்த்தைகள் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது நல்ல திட்ட சோர்வு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த நமக்கு உணர்த்துது. அதாவது வாக்காளர்கள் இப்ப வெறும் வெற்று வாக்குறுதிகளை கேட்டு ஏமாற தயாரா இல்ல. அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி உறுதியான பலன்கள் வேணும். வெறும் அறிவிப்புகள் மட்டும் பத்தாது, திட்டங்கள் மக்களை சரியா சென்றடையணும். நம்பிக்கைங்கிறது வாக்குறுதியால வர்றதில்ல, அது செயல்பாட்டால மட்டும்தான் கட்டமைக்கப்படுது. இந்த அதிருப்திக்கு 4 முக்கியமான அமைப்பு ரீதியான காரணங்கள் இருக்கு. 1, சாதி அடிப்படையில நடக்கிற அரசியல் மாற்றங்கள். இடஒதுக்கீடு மாதிரியான விஷயங்கள் சமூகங்களுக்குள்ள புது பிளவுகளை உண்டாக்குது. 2, வளர்ச்சி இடைவெளி. நகரங்கள் மட்டும் வளருது, கிராமங்கள் பின்தங்கி போகுது. 3, வேலையில்லா திண்டாட்டம். 4வது, நலத்திட்ட சோர்வு. அறிவிப்புகள் நிறைய வருது, ஆனா அதோட பலன்கள் மக்களை சரியா போய் சேர்றதில்லை. 301 இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது, இது 301 குடும்பங்களோட சோகம். 2023ல மட்டும் சாலை விபத்துகள்ல பறிபோன உயிர்கள். சரியில்லாத சாலைகளுக்கும் மதிக்கப்படாத போக்குவரத்து விதிகளுக்கும் நாம கொடுக்கற விலை மனித உயிர்கள். வாக்காளர்களோட முக்கியமான புகார்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. தாமதமாகிற மெட்ரோ ரயில் திட்டம், கட்டப்படாத புதிய கல்லூரிகள்னு உடைந்த வாக்குறுதிகள் மேல மக்கள் கோவமா இருக்காங்க. தகுதி இருந்தும் கிடைக்காத பென்ஷன், வீட்டு வசதி திட்டங்கள் அவங்கள விரக்திக்குள்ள தள்ளுது. இதோட அதிக விபத்து விகிதமும் சின்ன சின்ன குற்றங்களும் அவங்களோட பாதுகாப்பு உணர்வை கேள்விக்குள்ளாக்குது. கடைசி பகுதி
நிர்வாகத்துக்கான வரைபடம். சரி, பிரச்சனைகளை பத்தி பேசினது போதும். இனி தீர்வுகளை பத்தி பேசுவோம். தரவுகளோட அடிப்படையில மக்களோட நம்பிக்கையை எப்படி திரும்பவும் கட்டமைக்கிறது? இதோ அதுக்கான ஒரு செயல்திட்டம். இதெல்லாம் வெறும் வாக்குறுதிகள் இல்ல, இது மக்களோட வாழ்க்கைய மாத்தக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள். 63,000 கோடி ரூபாய் மெட்ரோ ரயில் திட்டம்ங்கிறது வெறும் போக்குவரத்து வசதி மட்டும் இல்ல, அது ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளையும் மக்களோட பயண நேரத்தையும் மிச்சப்படுத்த போகுது. தேர்வாய்கண்டிகை நீர்த்தேக்கம் எதிர்காலத்துக்கான தண்ணீர் பாதுகாப்ப உறுதி செய்யுது. இதுதான் உண்மையான வளர்ச்சி. ஒரு சிறப்பான நிர்வாகத்துக்கு இந்த 5 படிகள் ரொம்ப அவசியம். முதல்ல வேலைவாய்ப்புகளை உருவாக்குங்க. அடுத்து உள்கட்டமைப்பு திட்டங்களை வேகப்படுத்துங்க. 3ஆவதா நலத்திட்டங்கள் குறையில்லாம மக்களை சென்றடையதான உறுதி செய்யுங்க. 4ஆவதா மக்களோட புகார்களுக்கு ஒரு காலக்கெடுவுக்குள்ள தீர்வு காணுங்க. இந்த 4க்கும் அடித்தளமா இருக்கிறது ஒண்ணுதான், நம்பிக்கை. இந்த நம்பிக்கைய கட்டமைக்கும் போது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்கணும். அதுதான் மக்களின் தனி உரிமை. நலத்திட்டங்களுக்காக வாங்கப்படுற அவங்களோட தரவுகள் அவங்க ஒப்புதலோட ரொம்ப பாதுகாப்பா பயன்படுத்தப்படணும். அதுதான் ஒரு வெளிப்படையான நிர்வாகம். இந்த பகுப்பாய்வுல இருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய மிக முக்கியமான கருத்து இதுதான். ஒரு தேர்தல்ல ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு தொடக்கம்தான், அது முடிவு கிடையாது. மக்கள் கொடுக்கற ஆணைங்கிறது ஒரு நிரந்தர உரிமை பத்திரம் இல்ல, அது ஒரு கடன். நம்பிக்கையின் அடிப்படையில கொடுக்கப்பட்ட கடன். அந்த கடனை திருப்பிச் செலுத்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக உழைக்கிறது, உறுதியான முன்னேற்றத்தை காட்டுறது. இப்போ நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. மக்களோட நம்பிக்கை இந்த அளவுக்கு பலவீனமா இருக்கும்போது வெறும் தரவுகளும் திட்டங்களும் மட்டும் போதுமா? தரவு அடிப்படையிலான நிர்வாகத்தால சாதி மதம்னு ஆழமா இருக்கிற சமூக பிளவுகளை தாண்டி உண்மையான நம்பிக்கையை உருவாக்க முடியுமா? இந்த கேள்விக்கான பதில் பூந்தமல்லியோட எதிர்காலத்தை மட்டும் இல்ல, நம்ம ஜனநாயகத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கும். நீங்க மக்கள் மைய தலைவராக மாறி உங்க தொகுதியை மேம்படுத்த விரும்பினா blueprintstrategies.ai, mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ அல்லது 080420416002 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.